அத்தியாயம் 7. நீயாக இரு. எல்லோரிடமும் உள்ளதான ஆத்ம தத்துவத்தினை அறிந்து காட்சியாகக் கண்ட ஒருவனால் இன்னும் ஒருவரது மதத்தை குறை கூற முடியாது. அவன் எந்த ஒரு மத சச்சரவிலோ கலவரத்திலோ ஈடுபட மாட்டான். மற்றவரின் மத நம்பிக்கையை பற்றி குறைவாகவோ இகழ்வாகவோ பேச மாட்டான். மற்றவரின் மதத்தை அவமரியாதை செய்யவோ நம்பிக்கையை குறைக்குமாறு செய்து சஞ்சலம் ஏற்படுமாறோ செய்ய மாட்டான். ஆன்மீக அனுபவமற்ற அறியாமையில் இருப்பவர்களும் உண்மையின் ஆழத்தை அறியாதவர்களும் தான் மற்றவர்களது நம்பிக்கையை குறை கூறுவர். மத சச்சரவுகளை தூண்டுவது, அவற்றில் ஈடுபடுவது, மற்றவர்கள் கடவுள் வழிபாடாகச் செய்யும் சமய சடங்குகளை கேலி செய்வது, பிறரது மத பயிற்சிகளை மூட நம்பிக்கை என்று பெயர் சூட்டுவது முதலியன மனிதனுக்கு உகந்தவை அல்ல. ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற பயிற்சிகளை விடாது பற்றி நிற்கின்றனர். ஏனெனில் அவை அவர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன. தெரிந்த ஞானிகள் அந்த ஒன்றை பலவாக பேசுகின்றனர். ஒன்றே பலரினால் பலவிதமாக காணப்பட்டு அனுபவிக்கப்படுகிறது. பார்க்கும் கோணம், புத்தியின் தரம், விழிப்புணர்வு இவையே இதற்கு காரணம். வெவ்வேறு மனிதர்கள் ஒன்றினையே வெவ்வேறு விதமாக அனுபவித்து வர்ணிக்கின்றனர். அப்படி அவர்கள் செய்யக்கூடாது என்று யார்தான் அறிவிக்க முடியும்? அல்லது அவர்கள் வர்ணிப்பது தவறு என்று சொல்ல முடியும்? யாருக்கும் இகழவோ இல்லை என்று கூறவோ அதிகாரம் இல்லை. இகலோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலே செல்ல முயன்று இறைவன் உன்னத தத்துவத்தை அறிந்து விழிப்புணர்வு உள்ளவர்களே இந்து என கூறிக்கொள்ளும் தகுதி உடையவர்கள். மற்றவருக்கு தீங்கிழைப்பதில் மகிழ்ச்சி அடைபவருக்கு அந்த பெயர் பொருந்தாது. எங்கும் பரவிய அன்பினால் ஒவ்வொரு இதயத்தையும் நிரப்பும் ஆத்ம தத்துவத்தின் ஒற்றுமையை உணர்வதுதான் பாரதிய கலாச்சாரத்தின் மையக்கருத்து. இந்த ஒற்றுமையை உணர்ந்து அதிலேயே லயித்திருப்பவர்கள் எந்த நாட்டில் வசிப்பவராக இருப்பினும், எந்த பாஷையை பேசுபவராக இருப்பினும் அவர்களே பாரதியர்களின் நெருங்கிய உறவினர். மனிதன் பௌதீக ரசாயன விதிகளுக்குட்பட்ட பொருளினால் ஆனவன் என்ற தத்துவத்தை தங்கள் நம்பிக்கையின் ஆதார சிந்தனையாக பல மனித சமூகங்கள் வைத்திருக்கின்றன. மேற்கத்தியரின் மொழியில் மரணம் என்பது உயிரை, அதாவது ஜீவனை விடுவது என்று கூறுவர். பாரத மொழியினில் அது உடலை, தேகத்தை விடுவது என்று கூறப்படுகிறது. இது மேற்கத்தியர்களில் உடலேதாம் என்ற கருத்தினாலும் பாரதியரின் தான் உடலல்ல என்ற நம்பிக்கையினாலுமே தான் ஆத்மாவென்றும் ஆத்மா உடலென்னும் கூட்டினால் சூழப்பட்டு உள்ளே உறைவதாகவும் பாரதியர் அறிந்து அழுத்தமாக கூறுகின்றனர். இந்த இரண்டு கண்ணோட்டங்களும் மிகவும் வித்தியாசமானவை. உலக இன்பம் என்ற நகரும் மணலில் கட்டப்பட்ட நாகரிகமானது சில காலத்திற்கு தான் இருக்கும், பின்னர் பூமியின் பரப்பிலிருந்து மறைந்துவிடும். பாரதத்தின் நாகரிகமும் அதனை மதித்து பின்பற்றும் நாடுகளின் நாகரிகமும் பல நூற்றாண்டுகளாக இருந்து இன்றும் உயிர்ப்புடன் உள்ளன. மேலும் புதியதாக, மலர்ச்சி உள்ளதாக, உத்வேகம் உள்ளதாக இருக்கும் அறிகுறிகள் உள்ளன. மற்ற நாகரிகங்களை, கலாச்சாரங்களை பார்த்து ரசித்து அவற்றை பின்பற்றுபவர்கள் இந்த உண்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவரை பார்த்து பின்பற்றி ஒரு உறுதியான கலாச்சாரத்தை ஏற்படுத்த முடியாது. அது ஒருபோதும் நாகரிகமாகாது. அது கோழைத்தனத்தின் அறிகுறி. முன்னேற்றத்தை நிச்சயப்படுத்தும் குணமல்ல அது. வீழ்ச்சிக்கான ராஜபாதை அது. தன்னை வெறுத்து தன் வெற்றிகளை மதிப்பற்றதாக கருதுபவன் எவ்வாறு தன்னை உயர்த்தி கொள்ள உத்வேகம் பெற முடியும்?
தன்னை வளர்த்து ஆளாக்கிய கலாச்சாரத்தை முன்காலத்தில் ஏற்படுத்திய மூதாதையர், பெரியவர்கள், ஆசிரியர்கள் முதலியவர்களை ஞாபகப்படுத்தும் போது பாரதியன் வெட்கப்படக்கூடாது. அதற்கு பதிலாக தன் மூதாதையரை, பெரியவர்களை, சிறந்து விளங்கிய ஆசிரியர்களை எண்ணி பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தம் முன்னோர் என்றும், தன் நாடு அப்படிப்பட்ட புனிதத்தன்மை வாய்ந்தது என்றும், சிறந்த புனித குணாதிசயங்களுடன் இலங்குவதை எண்ணியும் அவன் பெருமைப்பட வேண்டும். சிறப்பின் சிகரம் வரை உயர்ந்த பலரும், தன்னை அறிந்து உணர்ந்து உயர்ந்த பல ஞானிகளும் பிறந்த நாடு நம் நாடு என்ற பெருமையான அறிவு உணர்வால் பாரதத்தின் குழந்தைகள் தங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும். தன் முயற்சியில் உள்ள சக்தியை வெளிக்கொணருங்கள். மற்றவரை பார்த்து அவர்களைப் போல நடந்து கொள்ளும் பலவீனமான உபாயத்தை கடைப்பிடிக்காதீர்கள். அதற்கு மாறாக மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை உள்வாங்குங்கள். மண்ணில் ஒரு விதையை நடுகிறோம். பின் அதற்கு தேவையான நீர், காற்று, உரம் முதலியவற்றை அதற்களிக்கிறோம். விதை முளைக்கிறது. சிறிய செடியாக, பின் பெரிய மரமாக வளர்கிறது. அது மண்ணாகவோ உரமாகவோ காற்றாகவோ நீராகவோ மாறவில்லை என்பதை கவனித்திருப்பீர்கள். இவற்றையெல்லாம் அது பயன்படுத்துகிறது. ஆனால் தன் இயற்கையை ஒட்டி மரமாகவே வளர்கிறது. நீங்களும் அந்த மரம் போல் வாழ்வீர்களாக. நிச்சயமாக மற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய உள்ளன. இதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறு கற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் தங்கள் முட்டாள்தனத்தை பறைசாற்றிக் கொள்கின்றனர். உங்களை ஆன்மீக பாதையில் முன்னேற்றக்கூடியதை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தர்மத்திற்கேற்ற அறநெறி பாதையில் உங்களுக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக வகுக்கப்பட்ட வழியில் செல்ல அவற்றை முழுவதாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நீங்களாக வாழ வேண்டும், மற்றவர்களாக அல்ல. உங்களின் உள் இயல்பிலிருந்து தவறிச் செல்ல வைக்கும் தாக்கங்களை அனுமதிக்காதீர்கள். உங்கள் இறைவனுள், உங்கள் கற்பனைகளுள், உணர்வுகளுள், உங்கள் இதயத்திலிருந்து ஊட்டெடுக்கும் ஆனந்தத்தினுள், உங்கள் சாதனையினால் ஏற்படும் இன்பத்தினுள் அமிழ்ந்திருங்கள். மற்றவர்கள் எத்தகைய தந்திரங்கள், திட்டங்கள் மூலம் இவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்க முயன்றாலும் உங்கள் உயிரை கொடுத்தாவது அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். தெய்வீக விழிப்புணர்வு, தெய்வீக பரவசம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்க ஒட்டாது செய்துவிடாதீர்கள். பாரதியர்களின் சத்திய சாய் வாகினியில் எதிரொலிக்கும் அறைகூவல் இதுவே. பலமும் இனிமையும் அளிக்கும் கலாச்சாரம் சுலபமாக பிரவேசிக்க தடையாக உள்ள அனைத்தையும் களைத்து விடுங்கள். அது செல்லும் பாதைகளை சுத்தம் செய்து நன்கு பரவி ஓட வழி செய்யுங்கள். அப்போது அது தடையின்றி அதன் பாதையில் செல்லும். பாரதம் இந்த சாதனையை மேற்கொள்ள வேண்டுமென்று சாயி சங்கல்பித்திருக்கிறார். மிக மிக நீண்ட காலமாக தெய்வீக தர்மம் இந்த நாட்டில் முன்னுக்கு செல்லாது நின்றுவிட்டது. நீண்ட காலமாக அசையாது ஸ்தம்பித்த நிலையில் இருப்பதே அதன் குணாதிசயமாகிவிட்டது. இப்போது அதற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரின் தினசரி வாழ்வை அது புத்துயிரூட்ட வேண்டும். அரண்மனையான ராஜபவனத்தினுள்ளும், நாட்டில் மிகுந்த ஏழைகளாக உள்ளவர்களின் குடிசைகளுக்குள்ளும் அது புகுந்து பலனளிக்க வேண்டும். அது அனைவரது பொக்கிஷமும் ஆகும். ஒவ்வொருவருக்கும் அதை வாரிசாக பெற்று பலனடைய உரிமை உண்டு. மனிதனாக பிறந்ததினால் அதில் நியாயபூர்வமான பங்கு பெறும் உரிமை உண்டு. இந்த காரணத்தினால் பாரதியர் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் சென்று பங்கு பெற்றுக் கொள்ள வரவேற்க வேண்டும். கடவுளின் சிருஷ்டியில் நாம் சுவாசிக்கும் காற்று எல்லோருக்கும் கிடைப்பது போல, கடவுளை பற்றிய அவருடைய சக்தி, கருணை பற்றிய விழிப்புணர்வு என்ற தர்மம் அனைவருக்கும் கிடைத்தல் வேண்டும். பாரதியர்கள் இந்த பரந்த மனப்பான்மையை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும்.
இந்த செய்தியில் உள்ள ஒற்றுமை, எல்லோருக்கும் பொருந்தும் தன்மை முதலியவற்றின் காரணமாக மதக் கலவரங்கள், நம்பிக்கைகளுக்குள்ளே ஏற்படும் சச்சரவுகள் எல்லாம் தாமாக மறைந்து அன்பும் சமாதானமும் உலகில் திரும்பவும் ஏற்பட்டுவிடும். பல நூற்றாண்டுகளாக இருட்டு நிரம்பிய ஒரு வீட்டை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அந்த வீட்டினுள் சென்று அந்த இருளிடம் வீட்டை விட்டு செல்லுமாறு பிரார்த்திக்கலாம், அல்லது நாட்கணக்காக அதன் மேல் வசவு மழை பொழியலாம், அல்லது பலத்தை காட்டி பயமுறுத்தலாம். அந்த இருட்டு இருந்து கொண்டே இருக்கும். அதை குறைக்கவே இயலாது. நீங்கள் செய்யும் யுக்திகளுக்கெல்லாம் அது பணியாது. அதை பயமுறுத்தி வெளியில் அனுப்ப முடியாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றுங்கள், அந்த கணமே அது மறைந்துவிடும். பல்லாண்டுகளாக மனிதனிடம் இருக்கும் அறியாமை என்ற இருளிலிருந்து ஞானம் என்ற விளக்கு மனிதனை காப்பாற்றிவிடும். இந்த உண்மையை மனிதன் நன்கு உணர்ந்து அதற்கேற்ப தன் வாழ்வை வடிவமைக்க வேண்டும். மனிதனிடம் மிகுந்த சிறப்புகள் உண்டு. இதுவே பாரதியரின் மையக் கருத்து. தான் வீழ்ச்சி பெறவே பிறந்துள்ளதாக அவனுக்கு எவ்வாறு எண்ணம் ஏற்பட்டதென்பது உண்மையிலேயே பெரிய மர்மம். ஒருவன் அரக்கத்தனமானவன் அல்லது தெய்வீகமானவன் என்று எங்களுக்கு தோன்றலாம். இரண்டிலும் அதே அளவுக்கு ஆத்மா இருப்பது உண்மை. ஒன்றில் ஆத்மா குறைவாகவும் இன்னொன்றில் அதிகமாகவும் இருப்பதாக சொல்ல முடியாது. எவரிடமாவது தவறுகளை காண நேர்ந்தால் அவர் நடத்தையில் தான் குறைபாடு என்ற முடிவுக்கு வர வேண்டும். அவ்வளவே. அவரிடம் தெய்வீக ஆத்மா இல்லை என்ற முடிவுக்கு வராதீர்கள். அவர் வைத்திருக்கும் சகவாசத்தின் காரணமாகவோ அல்லது பிறந்து வளர்ந்த சமூகத்தில் உள்ள குறைபாட்டினாலோ தான் அவரிடம் தவறுகள் வளர்ந்திருக்கின்றன. அவருடைய இயல்பல்ல. அவருடைய இயல்பானது ஆத்மாதான். அவருக்கு நல்ல சகவாசத்தை கொடுத்து நல்ல பயனளிக்கும் சூழ்நிலையில் அவரை இருக்குமாறு தூண்டுங்கள். திருத்த முடியாதவர் என்று விலக்கி வைத்து அவர் பிறவியிலேயே அப்படி என்று பழிக்காதீர்கள். உடலானது திசுக்களால் ஆனது. அவை அணுக்களால் ஆனவை. அணுக்களும் பௌதிக பொருட்களே. அவை ஜடமானவை, அதாவது உணர்வற்றவை. வேதாந்திகள் இந்த பௌதிக உடலிலிருந்து வித்தியாசப்பட்ட சூஷ்ம உடலை பற்றி பேசுகின்றனர். அதுவும் பௌதிகமானதே. சூஷ்ம திறமைகள், சக்திகளின் மையம் அது. இந்த உடலில்தான் எல்லா சூஷ்மமான மன உணர்ச்சிகள், குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு சக்தியும் ஏதோ ஒரு பௌதீக பொருளின் ஊடாகத்தான் வேலை செய்ய முடியும். பௌதீக உடலில் சூஷ்மமான எண்ணங்கள் மூலம் அந்த சக்தி வேலை செய்கிறது. அவை இரண்டும் வெவ்வேறு தனிப்பட்ட உடல்கள் அல்ல. ஒன்றினது சூஷ்மமான உருவம், மற்றது ஸ்தூலம், அவ்வளவே. இந்த சக்திகளின் மூலம் எது? நாம் ஆழ்ந்து ஆராய்ந்தோமானால் இரண்டு வெவ்வேறான பொருட்கள் உள்ளது தெரிய வரும். ஒன்று ஆகாசம், இன்னொன்று பிராணன், அதாவது உயிர் சக்தி. பௌதிக மற்றும் சூஷ்ம பொருட்கள் எல்லாவற்றின் மூலம் ஆகாசமே. பிராணன், அதாவது உயிர் சக்தி ஆகாசத்துடன் சேரும்போது ஆகாச தத்துவம் பௌதிக அல்லது சூஷ்ம பொருளாக வெவ்வேறு விகிதங்களில் தன்னை மாற்றிக்கொள்கின்றது. ஆகாசம் போன்று பிராணன் கூட எங்கும் உள்ளதே. அதுவும் எல்லா இடத்திலும் எல்லா பொருட்களின் ஊடேயும் செல்லத்தக்கது. நீர் ஐஸ்கட்டியாக மாறி பின்னர் நீர் மேல் மிதந்து அது எங்கும் செல்வது போல் பிராணன் ஆகாசத்துடன் இணைகிறது. உடல்கள் தோன்றுகின்றன. ஆகாசத்தை வெவ்வேறு உருவங்களாக மாற்றும் சக்தி பிராணனுடையது. ஆகாசத்திலிருந்து பெறப்பட்ட பௌதீக உடல் பிராணனை தாங்கிச் செல்லுகிறது. சூஷ்ம உடல் சிந்தனை, உணர்வுகள் போன்றவற்றால் ஆனது. சூஷ்ம உடலை தாண்டி மேலே சென்றால் உண்மையை பற்றிய விழிப்புணர்வு தோற்றமாக உருவெடுக்கிறது. நாம் அடிக்கடி வெட்டிவிட்டாலும் நகங்கள் மேலும் மேலும் உடலின் பகுதியாக வளர்வது போல சூஷ்ம உடலும் மனிதனில் ஒரு பகுதியே.